வணக்கம் மக்களே! இது நம்ம ரேண்டம் வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சைன் ஆஃப் அஃபெக்ஷன் அனிமியோட எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ள தள்ளிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன இச்சுவோ மிஸ் ஃபேனோட பிளேஸ்ல போய் தான் சாப்பிடணுமா? ஒரு வழியா இச்சுவோ மிஸ் ஃபேன் வீட்டுக்கே வந்துட்டோம் சாப்பிட்றதுக்காக. எதுக்குமே இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு தெரிலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவன் கீ போட்டு டோரை திறந்துட்டு இருப்பானா? அதாவது நீ ஒன்றும் கவலைப்படாத, எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே இல்லை, அவங்களாம் ஃபாரினில் இருக்காங்க. என்ன நீ தனியாக இருக்கியா அப்படின்னோடனே ஆமாம். ஐயோ போச்சு போச்சு, என் பிரெயின் அப்படியே ஷார்ட் சர்க்கியூட் ஆகிற மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி யுக்கி நினச்சிட்டு இருக்கும். அப்பா உள்ளே போனோன்னே யுக்கி கீழே உட்காந்துருக்குமா. இச்சுவமி குடிச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோன்னே, சரி இன்னைக்கு ஃபன்னாக இருந்துச்சா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இச்சு கேட்பானா. அவள் உடனே ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அவளோட சைன் லாங்குவேஜில் இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி காட்டுவா. உடனே அவனும் அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு அதே மாதிரி ஆட்டி எனக்கும் ஃபன்னாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பார்த்தா யுக்கிக்கு வந்து அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அவன் பக்கத்துலேயே உட்காந்து அவள் தோள் மேலேயே கை போட்டுக்குவான். என்னது என்னை ஹக் பண்ணுறானா அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா ஃபோனை தான் எடுத்தானா அப்படின்னு ஃபோனில் என்ன எழுதியிருப்பானா, இந்த மாதிரி உன்கிட்ட யாராவது சொல்லியிருக்காங்களா உன் கூட பழகினாலே அவங்களுக்கு தூக்கமாக வரும்னு. இல்லையே அப்படின்னோடனே, இல்லை காரணம் என்னென்னா நீ ரொம்ப காம்ஃபியாக இருக்க அப்படின்னோடனே, ஓ காம்ஃபியாக இருக்கேனா, ஆனால் நான் நர்வஸாக இருக்கேனே, எனக்கு ஒரு மாதிரி படப்படான்னு வருதே. ஒருவேளை யுக்கிக்கும் அதாவது இச்சுவுக்கும் எனக்கும் ஒரு வேவ்லென்த் மாதிரி ஓடுதுன்னா அது எப்படி இருக்கும் அந்த வேவ்லென்த் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம யுக்கி நினச்சிட்டு இருக்கோம். அப்போ அவன் ஃபோனில் ஏதோ மெசேஜ் வந்திருக்குமா, பார்த்தா அது வேற ஏதாவது லாங்குவேஜாக இருக்கும். இவன் வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கான். ஆனால் கூட இப்போ இவனோட கைக்குள்ளே நான் இருக்கேன், இப்படியே இருந்துடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் யுக்கி நினச்சிட்டு இருக்கும். அடுத்து ஓய்ஷி கூட அன்னைக்கு ஒரு பொண்ணு கூட பேசுச்சுல்ல, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நாய்க்குட்டியை கொடுத்துட்டு அதோட டாய்ஸ் எல்லாத்தையும் கொடுத்து பார்த்துக்கோ, நான் 2 நாளில் வந்துடுவேன், உங்கள் அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. எங்கள் அம்மா தான் நீ இந்த ட்ரிப்பு போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா, அதெல்லாம் தேவையில்லை, நான் பார்த்துக்கிறேன் நீ போ அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவள் கிளம்பி போயிடுவாளா. இவன் வந்து போகும்போது பார்த்தா டக்குன்னு தடுக்கி விட்டுருவான். ஸோ நான் ஒரு முட்டாள்னோட தான் அவன் யுக்கியை வந்து முட்டாள்னு சொல்லிட்டு வந்துருப்பான்ல, அது அவனுக்கு ஞாபகம் வரும். அவள் ஒரு முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு அவன் வீட்டுக்குள்ளே போயிடுவான். இங்கிட்டு ரின்சானும் கியோயோவும் ஒரு டிராஃபிக்கில் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அப்போ அப்பாடா எப்படியாவது இதில் நம்ம நல்லா பேச ஆரம்பிச்சிடணும். இவன்ட்ட உனக்கு எந்த மாதிரியான சீசனிங் பவுடர்லாம் பிடிக்கும், ஐயோ என்ன கேவலமான கேள்வியெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது அவனும் அதுக்கு பதிலாம் சொல்லுவான். உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்பானா. அவளும் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாளா. கடவுளே இந்த டிராஃபிக் ஜாம் எப்படியாவது முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம ரின்னு நினச்சிட்டு இருக்கோம். அடுத்த இச்சு வந்து இதுதான் என் தங்கச்சி 3 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது, அவள் க்யூட்டாக இருக்கா அப்படின்னு யுக்கி சொல்லும்போது, நீ வந்து ரின்னை விட வயசு கூடன்னு ரின்னு சொன்னா. ஆமாம் அப்படிங்கிற மாதிரி அவன் ஏதோ சொல்லுவானா. உனக்கு நான் பேசுகிறது புரியுதா அப்படின்னோன்னே, இல்லை அப்படிங்கிற மாதிரி யுக்கி சொன்னோன்னே, சரி இரு நான் வந்து எழுதி காட்டுறேன் அப்படின்னு அவன் என்ன எழுதி காட்டுவானா, நான் அடிக்கடி இந்த மாதிரி ஒர்க் ஹாலிடேஸ் எடுத்து அப்ராட் போயிட்டே இருப்பேன், எனக்கு இப்போ 22 வயசாகுது. ஓ அப்போ என்னை விட 3 வயசு கம்மியா அப்படின்னு திரும்பி பார்த்தா அவன் வந்து அவளையே பார்த்துட்டே இருப்பான். எப்போ பாரு என் மூஞ்சி பக்கத்துலேயே வந்து பார்க்குறான்ப்பா. அடுத்து யுக்கி வந்துட்டு அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே உடனே அவன் பக்கத்தில் இருக்கிற சைன் லாங்குவேஜ் கைடு எடுப்பான். ஓ அன்னைக்கு சைன் லாங்குவேஜ் கைடு கொடுத்ததுலேருந்து இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான் போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி யுக்கி நினச்சிட்டு இருக்கும். அவன் உடனே அதை எடுத்து யூஸ் பண்ணாமல் அது நோட்லேயே வந்து ஜெர்மனியில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எழுதுவான். ஓ ஜெர்மனியா அப்படின்னோடனே, ஜெர்மனியில் பீர்லாம் சூப்பராக இருக்கும் தெரியுமா அப்படின்னோடனே யுக்கியும் சிரிக்க ஆரம்பிச்சிரும். அடுத்தே வந்துட்டு நாங்கள் 2 பேரும் ஒரே பேஜில் எழுதிட்டு இருக்கோம், இதே மாதிரி என்னை பற்றி அவனும் அவனை பற்றி நானும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யுக்கி நினச்சிட்டு இருக்கும்போதே, உன்னை பற்றி சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து எழுதி காட்டுவான். உன் ஃபேமிலி உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்களா. இல்லை என் ஃபேமிலியில் இருக்கிற யாருமே சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ண மாட்டாங்க, அப்புறம் எப்படி பேசிக்குவீங்க, சும்மா வாயில் சொல்கிறது இல்லைனா கை ஆடுறது இல்லைனா ஃபோனில் அந்த மாதிரி தான். ஓ அப்படியா சரி, அப்போ வந்து லிப் ரீடிங் மாதிரி சொல்கிறியா, மவுத்திங்னா. இல்லை கொஞ்சம் கத்தி கூட பேசுவாங்க. ஓ கத்தி கூட பேசுவாங்களா, அப்போ நீயும் பேசுவியா. நானும் தான். எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவேன், மற்றவங்க வாய் அசைவை வச்சு தான். அப்போ உன் ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட பேசுவியா பண்ணோன்னே, ஆனால் என் வாய்ஸ் ரொம்ப வியர்டாக இருக்குமே அப்படின்னு யுக்கியை மனசில் நினச்சிட்டு இதெல்லாம் எழுதி காட்டக்கூடாது சாரி அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு சைன் லாங்குவேஜில் ஏதோ சொல்லிவிடும். அவனும் எந்திரிச்சு அந்த பக்கமாக நடந்து போயிடுவான். அப்போ நம்ம இச்சு உள்ளே இருந்து வேறு நாட்டோட கரன்சி எல்லாத்தையும் கொண்டு வந்து யுக்கி கிட்ட காட்டிகிட்டு இருப்பான். ஓ அன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணான்ல இதெல்லாம் காட்டுவேன்னு, பரவாயில்லையே அதெல்லாம் ஞாபகம் வச்சு கொண்டு வந்து காட்டுறான்ல அப்படிங்கிற மாதிரி யுக்கி எல்லா கரன்சியும் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கும். நல்லா இருக்குல்லன்னு
நிமிந்து பார்த்தா இந்த இச்சு வந்து ஏதோ ஒரு முகமுடி போட்டு அவளை பயமுறுத்தலான்னு நினப்பா. ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சி ஆகிடுமா. அப்புறம் அவன் அந்த பக்கமாக எதையோ திரும்பி இந்த பேக்குள்ளே தேடிட்டு இருக்கும்போது சிரிக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சத்தமாக சிரிக்க ஆரம்பிச்சிடும். அதை பார்த்தோன்னா அவன் வந்து திரும்பி பார்ப்பான். ஐயோ, நான் ஒரு வேளை சத்தமாக சிரிச்சிட்டேனா அப்படிங்கிற மாதிரி யுக்கி யோசிச்சுட்டு இருக்கும். அடுத்தே வந்துட்டு ஒரு நட்ஸை உடச்சி அவளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து ஊட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு கியோயோ சான் கால் பண்ணுவானா, ஹே யுக்கியை நீ வீட்டுக்கு அனுப்பிச்சியா? இல்லையே, யுக்கி வந்து வீட்டில் தான் இருக்கா. யாரோட வீட்டில்? ஏன் வீட்டில்? எனது உன் வீட்லையா? என்ன சொல்கிற நீ? யுக்கியை இன்னும் வீட்டுக்கு அனுப்பலையா? இல்லை அனுப்பலை. ஏன் சொல்கிற? இல்லை, நீ எதுவும் பண்ண மாட்ட, நீ ரொம்ப நல்லவன் எனக்கு தெரியும், இருந்தாலும் எதுவும் பண்ணிடாத, அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? சரி நான் உன்னை நம்புறேன்டா அப்படிங்கிற மாதிரி இந்த கியோயோ வந்து ஃபோனை வச்சுடுவான். யுக்கி அவன் கூட தான் இருக்காளாம். போச்சு, அவன் இந்த மாதிரி வேற பொண்ணுங்கள்ட்டையும் இதே மாதிரிலாம் பேச மாட்டான்ல, வேற ஏதாவது பொண்ணுங்கள்ட்டையும் இதே மாதிரி நடந்துப்பானோ காலேஜில் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த கியோயோ அதிர்ச்சி ஆவானா. அப்பெல்லாம் கிடையாது, அவன் பசங்களை தான் சைட் ஹைட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஆமாம் எம்மாச்சான் கிட்ட கூட அவன் இந்த மாதிரிலாம் கட்டி பிடிச்சலாம் நடந்துக்கிட்டதில்ல, அதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இல்லை, இந்த மாதிரி பசங்களுக்கு எப்பயுமே க்யூட்டான கேர்ள்ஸை அவங்களுக்குள்ளே வச்சுக்கணும்னு தோணும். உனக்கு அந்த மாதிரி தோணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரின்னு வந்து கியோயோ கிட்ட கேட்டோன்னே, தப்பாக இது நினச்சிக்க வேணாம், நான் சும்மா தான் கேட்டேன் அப்போன்னொன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்பயாவது ஒரு நேரத்தில் தோணும், ஆனால் இப்போ எனக்கு தோணலை. சரி நான் உனக்கு நம்ம 2 பேரும் டின்னர் சாப்பிட்லாமா? போகலாம் வா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் கிளம்புவாங்க. இந்த பக்கம் யுக்கியோட வயிற்றுல கிச்சு கிச்சு மூட்டிக்கிட்டு இருப்பான். என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இல்லை இதுக்கு முன்னாடி நீ சிரிச்சு இல்லை, நீ சிரிச்சு நான் அப்படி பார்த்ததே இல்லை, அதான் சிரிப்பியும் இந்த மாதிரிலாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி இச்சு சொல்லுவான். ஆனால் அது வியாடா இல்லை க்யூட்டாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ உன்னை பற்றி நிறைய விஷயம் சொல்லு, எனக்கு நான் உன்னை பற்றி நிறைய கேட்கணும். நீ ஹியரிங் எய்டு மாட்டியிருக்கியா, இப்போ சுற்றி உள்ளவங்கலாம் உனக்கு காது கேட்கும்னு நினைப்பாங்களா? உனக்கு எல்லா சவுண்டும் மிக்ஸ் ஆகி வரும்னு சொல்லுவியே, அது எப்படி வரும்? உன் உலகம் எப்படி இருக்கும்? இதெல்லாம் நான் கேட்குறேன், நீ தப்பாக நினச்சிக்கல அப்படின்னோன்னே, ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம யுக்கி சொல்லும். நான் உனக்கு எது கேட்டாலும் நீ ஓகேன்னு சொன்னில்ல, அதில் எதெல்லாம் கவர் ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இச்சு கேட்டோன்னே, ஃபஸ்ட்டு அவன் என் கையை பிடிச்சப்ப, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கை பேச ஆரம்பித்தப்ப எனக்கே ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவள் வந்துட்டு, எதுனாலும் ஓகே தான், எதுனாலும், அப்போ நீ என்ன சொன்னாலும் நான் எதுவும் நினச்சிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கை காட்டிட்டு அவன் கையில் அதெல்லாம் எழுத ஆரம்பிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ ஒவ்வொன்றும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ எழுத வரும்போது காலிங் பெல் அடிக்கும். யாருன்னு பார்த்தா இந்த எம்மா வந்திருக்கும். ஓ, யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு, அப்போ நம்ம கிளம்புவோம் அப்படிங்கிற மாதிரி யுக்கி எந்திரிச்சோன்னே, நீ கிளம்புறியா அப்பன்னொன்னே, ஆமாம் அப்படின்னு சொல்லுவாளா. சரி அப்போ நான் உன் கூட கீழே நடந்து வரேன் அப்பன்னொன்னே, ஆனால் விசிட்டர் யாரோ வந்திருந்தாங்களே அப்படின்னு யுக்கி யோசிச்சுட்டு இருக்கும். வெளியில் போய் பார்த்தா இந்த எம்மா தான் நின்றுட்டு இருக்கும். பார்த்தா யார் இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி இந்த எம்மா யோசிச்சுட்டு இருக்கும். டக்குன்னு நீ கீழே போய் வெயிட் பண்ணு, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி இச்சு சொல்லுவான். அது உடனே போய் லிஃப்ட் பக்கத்தில் நின்றுட்டு இருக்குமா. உடனே இவ வந்துட்டு, யார் இந்த பொண்ணு இச்சுவோட பிளேஸை விட்டு போயிட்டு இருக்கு, அன்னைக்கு நீ என்னை அந்த நைட்டு தங்க வச்சல, ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த எம்மா வேகமாக கத்தி சொல்லுமா. திரும்பி பார்த்தா என்ன இவ கேட்டிருக்காளா இல்லையா, கேட்கலையே, ஐயோ நான் பாட்டுக்கு இப்படி கத்தி சொல்லிட்டேனே, இவன் வேற முறைக்கிறானே அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருப்பாளா. யாராக இருக்கும் இந்த பொண்ணு, இங்கே பாரு, நான் சாரி, அந்த மாதிரி நான் சொல்லியிருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எம்மா சொல்லிகிட்டு இருக்கோம். நான் சாவியை திருப்பி கொடுத்தே ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த எம்மா கத்திக்கிட்டே ஒரு வழியாக சாவியை கொடுத்துருமா. கொடுக்க போகிற நேரமா கரெக்டாக நம்ம யுக்கி அதை திரும்பி பார்த்துட்டு அது பாட்டுக்கு லிஃப்ட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு கீழே இறங்கி போயிடும். இவனும் யோசிச்சுட்டே இருப்பான். கீழே இறங்கி போகும்போது நம்ம யுக்கி என்ன யோசிச்சுட்டு இருக்கும்னா, அவங்க 2 பேரும் டேட் பண்ணுறாங்களோ, அது யாரோட சாவியாக இருக்கும், அது இச்சுவோட சாவியாக இருக்குமோ, என்ன நடந்துட்டு இருக்கு, அவன் வந்து என்னை வெளியில் வந்து விடுறேன் நானே, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருக்கும். அப்போ ரென்னு வந்து நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்கும். அதை தான் இவ வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாள். அப்போ திரும்பி பார்த்தா இந்த இச்சுவோமி அவள் கையை பிடிச்சி கோர்த்து இந்த எம்மா நடந்து வந்துட்டு இருக்குமா. அதை பார்த்தோன்னே இதை நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்டு ஓடி போயிடும். என்ன அந்த பொண்ணு போயிடுச்சு போல இருக்குது, அப்போ நான் எம்மா நானும் போகிறேன் அப்படின்னு இச்சு அந்த பக்கமாக போக ஆரம்பிச்சிருவான். அதாவது இவளை தேடி தான் போகிறான் போல இருக்குது. அவன் யுக்கியை தான் தேடிட்டு இருப்பான். இந்த பக்கம் இந்த யுக்கி வந்துட்டு கரெக்டாக நம்ம ரின்சானோட வீட்டுக்கு போகும். எனது கீயா, எதுக்கு நீ அவன்கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே. ஓ, எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. சரி விடு, இங்கே பாரு, நான் உன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன். இச்சுவோமி உன்னை பார்க்கும்போதெல்லாம் அந்த கண்ணு பார்க்கணுமே அப்படியே அன்பு கொட்டுறான். அதே மாதிரி உன்கிட்ட பேசும்போதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக பேசுகிறான் தெரியுமா. இந்த மாதிரி வேறு யார்கிட்டையுமே நடந்ததில்லை அப்படின்னோடனே ஒவ்வொன்றத்தையும் அதை யோசிச்சு பார்க்கும்.
ஆனால் இச்சுவோமின்னு வந்துட்டாலே நான் ரொம்ப கிளிஞ்சியாக நடந்துக்கிறேன் அவன்கிட்ட மட்டும் அப்படின்னு யுக்கி நினைக்கும். அப்போ ரின் வீட்டில் காலிங் பெல் அடிக்கும். போய் பார்த்தா உள்ளவா அப்படின்னு உள்ளே வர சொல்லுமா. இந்த யுக்கி யாருன்னு திரும்பி பார்த்தா இச்சுவோமி அப்பனோன்னு ரின்சான் உடனே நான் பக்கத்தில் உள்ள கடைக்கு மட்டும் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு ஓடி போயிடுமா. யுக்கி உடனே ரின் அப்படின்னு பின்னாடியே துரத்துனோன்னு டக்குன்னு அவன் கையை பிடிச்சி அவளை பிடிச்சி வச்சு நிறுத்திக்குவான். இந்த பக்கம் இந்த எம்மாவும் அந்த ஒரு குட்டை முடி ஒன்று இருக்கும்ல, அது பேர் என்னன்னு தரல, அதாவது ஒரு பையன், அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. என்னாச்சு, இச்சுவமி கூட ஏதாவது நடந்துருச்சா என்ன? அதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை, அதனால தான் நான் ரொம்ப கவலையாக இருக்கேன். உனக்கு ஏதாவது ட்ரிங்க்ஸ் வேணுமா? நீ ரொம்ப ஓவராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கும். இது நீ ஓவராக ட்ரை பண்ணுறியோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அந்த ஷின்னு சொல்லுவானா. டக்குன்னு சரி இன்னைக்கு நைட்டு நான் வேலை முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் போய் குடிக்கலாம் அப்படின்னு அது கத்திக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் என்னாச்சு, நேற்று நான் ரின்னுக்கு கால் பண்ணேன், ஏதோ பிரச்சனைன்னு தெரிஞ்சிருச்சு, எதுக்கு என்னை விட்டுட்டு நீ வேலை முன்னாடி போன? அதே மாதிரி நேற்று நம்ம ஒரு விஷயத்த விட்டோம்ல, அதை இன்னைக்கு ஆரம்பிப்போம், எழுதி காட்டு அப்படிங்கிற மாதிரி இச்சு வந்து யுக்கி கிட்ட சொல்லிட்டு இருப்பான். சரி நான் ஒன்று கேட்கட்டுமா, நீ எதுக்கு சைன் லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறா பண்ணோன்னு? வேறு எதுக்காக, உன்கிட்ட பேசுகிறதுக்காக தான் அப்படிங்கிற மாதிரி இந்த இச்சுவோமி சொல்லுவான். சரி எழுதி காட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவள் வந்துட்டு நான் என்னவா வேணா இருக்கட்டும், அவனுக்கு நான் யாராக வேணா இருந்துட்டு போகிறேன், நான் வந்து பனியாக இருந்தால் அவன் தான் வானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது யோசிச்சுட்டு இருக்கும். டக்குன்னு பார்த்தா அவன் அவளோட கையை பிடிச்சி கிஸ் பண்ணிவிடுவான். இதுங்க 2 பேர் ஆயிடுச்சுன்னா இவளை வந்து தனியாக ஒருத்தன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், அதே மாதிரி இச்சுவோமையும் தனியாக ஒருத்தி லவ் பண்ணிகிட்டு இருக்கா, அந்த பொண்ணை வேற ஒருத்தன் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், இந்த ஒய்ஷியை வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இது லவ் ட்ரையாங்கிளே இல்லை, லவ் ஹெக்ஸகனா, லவ் பென்டகன், அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் போய்கிட்டு இருக்குது. எப்படியோ இவங்க 2 பேரும் சேர்ந்தா சந்தோஷம்தான். இதோட இந்த எபிசோட் முடியுது மக்களே, அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஆரா செய்யோம் நேரம்.